போது அதான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணியிருக்கேன். மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு நெய், அந்த கிராம்பு, பச்சை கற்பூரம் வாசனையோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா இத ஒரு அகல் விளக்குல வச்சு ஏத்தி பார்த்தேன். பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கு. நம்ம வீட்ல மகாலட்சுமிக்கு நெய் விளக்கு ஏத்துறது, வீட்ல நெய் விளக்கு ஏத்தி வழிபடுறது ரொம்ப சிறப்பு. சகல ஐஸ்வர்யம் கிடைக்கும். நெய் விளக்கு பண்ண என்ன மெஷர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவா, 200 கிராம் நெய் எடுத்தீங்கன்னா 50 கிராம் தேன் மெழுகு எடுத்துக்கோங்க. மிச்சம் கிராம்பு, கற்பூரம்லாம் வந்து நம்மளோட அளவு தான். எவ்வளோனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரு 2 கிராம்ஸ் அல்ல 1 கிராம் போல் ஆட் பண்ணிக்கோ. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். இது எதுக்கு போட்டு கடையிலலாம் வாங்கிக்கிட்டு எங்கேயாவது கேரி பண்ணனாலும் ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே போகும். கெட்டு போகாது, எதுவும் ஆகாது. நம்ம எத்தனை மாதம்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கும்போது தான் யூஸ் பண்ண நல்லா இருக்கும். மாதிரி வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.